get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டல்யன் அவர்களின் விஜய மகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 39 இரத்த ஜோதி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்துவிட்ட சிம்மபுர மகாராஜாவின் அருவம் அடிக்கடி அந்த அரண்மனையில் நடமாடுவதாகவும் தன் எதிரில் வருபவரை கழுத்தை முறித்து போடுவதாகவும் சிம்மபுரத்தில் பெரிய வதந்தி இருந்தும் அதை மோக்ஷர் நம்பவில்லை. தாம் பலமுறை அதே அரண்மனைக்கு வந்திருந்தும் கூட எந்த அருவத்தையும் சந்திக்காத காரணத்தால் அந்த வதந்தி பெரும் புரட்டு என்றே நம்பியிருந்தார். சிவகோகர்ண சுவாமியின் உத்தரவுப்படி பலமுறை சிற்பிக்கு மருத்துவம் பார்க்கவும் அவர் வந்திருந்ததால் சிற்பியின் சித்தபிரம்மையின் காரணத்தையும் தன்மைகளையும் அவர் நன்றாக உணர்ந்தே இருந்ததால் அன்றும் மிக தைரியமாகவே சிற்பியிடம் நடந்து கொண்டார். ஆனால் சிற்பியின் அன்றைய போக்கு வழக்கத்துக்கு மாறாக விபரீதமாய் இருந்ததாலும் செத்த மகாராஜாவை அவன் காட்டுவதாக சொன்னதாலும் அவன் வழியில் போகவிட்டு அவனை திருப்ப வேண்டும் என்ற மருத்துவ முறையை மோக்ஷர் கைப்பிடித்தாரானாலும் பழைய மகாராஜாவை சிற்பி தனக்கு காட்டுவான் என்பதை அறவே எண்ணாததால் அவன் அழைத்த அந்த பெரு அறைக்கு அவனுடன் சென்றார். அங்கு உண்மையாகவே பழைய மகாராஜாவின் அருவம் அமர்ந்திருந்ததையும் நூற்றாண்டுகளின் திரைகள் அவர் முகத்தில் விழுந்திருந்ததையும் கண்டு எதற்கும் அஞ்சாத மோக்ஷர் மனமும் திகிலடையவே திரும்பி செல்ல முயன்றவர் மகாராஜா தம்மை நோக்கி நடந்து வர துவங்கியதும் மோக்ஷரின் தலை சுற்றி இருதயம் புரவி வேகத்தில் ஓட முற்பட்டதால் அவர் அர்த்தரையும் இழுத்துக்கொண்டு அந்த அறையில் சாய்ந்தாரானாலும் முழுவதும் மூர்ச்சையடையவில்லை. ஆகவே நடந்து வந்த மகாராஜாவின் உருவத்தை படுத்தபடியே ஓரக்கண்ணால் கவனிக்கலானார். பழைய மகாராஜா நல்ல வாலிப்பும் ஒல்லியும் கலந்த சரீரத்தை படைத்திருந்ததையும் முகத்தை தவிர மற்ற இடங்களில் அதிக சுருக்கங்கள் இல்லாததையும் கவனித்தார் மோக்ஷர். அத்துடன் பழைய மகாராஜா நடந்து வந்த போது அவர் மீது சதா ஒரு நிழல் விழுந்து கொண்டிருந்ததையும் கால்கள் கணுக்கால்களுக்கு கீழே அடியோடு தெரியாததையும் மகாராஜா சாதாரணமாக நடப்பதற்கு பதில் பாதங்கள் இல்லாமல் குச்சியாக கணுக்கால்களுடன் நின்றுவிட்ட கால்களுடன் மிதந்து வருவதையும் கவனித்த மோக்ஷர் திகில் அதிகமாகவே அவர் கை கால்கள் லேசாக நடுங்க மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். அவர் நடுக்கத்தை கண்ட பழைய மகாராஜா மெதுவாக நகைத்தார். சிற்பி, இவர்கள் இருவரும் மயக்கமடைந்திருக்க வேண்டும் என்றார் சிற்பியை நோக்கி. சிற்பியின் வெறி பிடித்த கண்கள் மோக்ஷரையும் அர்த்தரையும் நோக்கி மகாராஜாவையும் நோக்கின. ஆம் மகாராஜா, இன்னும் இறக்கவில்லை. அனுமதி கொடுத்தால் 2 பேரையும் முறித்து போடுகிறேன் என்றான். போலி மயக்கத்திலிருந்த அர்த்தர் இதை கேட்டதும் ஓடிவிட நினைத்து சிறிது மோக்ஷரின் பிடிப்பிலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்ள முயன்றார். ஆனாலும் மோக்ஷரின் கையிலிருந்து சிறிது கூட விலக முடியாததால் சிரமப்பட்டு நெளியலானார். அப்பொழுது மீண்டும் ஒலித்தது மகாராஜாவின் குரல். சிற்பி, இவர் ஏன் நெளிகிறார் என்று கேட்டார் மகாராஜா. நம்மிடமிருந்து தப்ப முயல்கிறார் என்றான் சிற்பி. இங்கு என்ன பயம் இவர்களுக்கு என்று மகாராஜா கேட்டார். எதுவும் இல்லை என்றான் சிற்பி. அப்படியானால் எழுந்திருக்க சொல் என்றார் மகாராஜா. ஆனால் இருவரும் எழுந்திருப்பதாக இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட சிற்பி, மகாராஜா உத்தரவு கொடுத்தால் இவர்கள் காதில் விட திராவகம் கொண்டு வருகிறேன் என்றான். வேண்டாம், அதோ இருக்கும் எனது வாளை கொண்டு வா என்று மகாராஜா உத்தரவிட சுவரில் இருந்த பெரிய வாளை நோக்கி ஓடிய சிற்பி அது மாட்டியிருந்த ஆணியிலிருந்து அதை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தான். அந்த பெரிய வாளை கையில் பிடித்துக் கொண்ட மகாராஜா சிற்பி என்று அழைத்தார். மகாராஜா என்றான் சிற்பி. இவர்கள் எழுந்ததும் இவர்களையும் என்னுடன் பாதாள அறைக்கு அழைத்து செல்கிறேன் என்றார் மகாராஜா. நல்லது மகாராஜா, நல்லது. இவர்களை அப்படி சிக்ஷிப்பதுதான் நல்லது என்ற சிற்பி அறையின் குறுக்கே ஓடி மறைந்தான். அவன் மறையும் வரை காத்திருந்த மகாராஜா சுற்றும் முற்றும் நோக்கிவிட்டு தமது கையிலிருந்த வாளால் மோக்ஷரையும் அர்த்தரையும் தட்டினார். அந்த வாள் பட்ட மாத்திரத்தில் மிதமிஞ்சிய அச்சத்தால் 2 துறவிகளும் உளறினார்கள். மகாராஜா, கருணை கருணை என்றார் மோக்ஷர். தெரியாமல் வந்துவிட்டோம், விடுங்கள், ஓடிவிடுகிறோம் என்றார் அர்த்தர். மகாராஜா அவர்களை கூர்ந்து நோக்கி புன்முறுவல் கொண்டார். மோக்ஷரே, அர்த்தரே, அஞ்ச வேண்டாம், நான் பிசாசு அல்ல என்றும் சொன்னார். இல்லை இல்லை என்றார் மோக்ஷர் கண்களை திறக்காமலே. இருக்க முடியாது என்றார் அர்த்தர். அத்துடன் திரும்பி மோக்ஷர் காதில் பிசாசு தன்னை பிசாசு என்று ஒப்புக்கொள்ளுமா என்று மிக மெதுவாக ஓதினார். மோக்ஷர் பதில் சொல்லவில்லை. சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்களை மெதுவாக திறந்து மகாராஜா என்றார் மெதுவான குரலில். என்ன மோக்ஷரே என்று வினவினார் மகாராஜா. தங்களுக்கு பாதங்கள் இல்லையே என்று இழுத்தார் மோக்ஷர். எப்படி இருக்கும்? முதல் போரில் 2 கணுக்கால்களிலும் அம்பு பாய்ந்தது உமக்கு நினைப்பில்லையா? நீரும் பக்கத்தில் தானே நின்றிருந்தீர் என்று மகாராஜா கேட்டு நகைத்தார் பெரிதாக. அவர் சிரிப்பை அந்த அறையின் சுவர்கள் பயங்கரமாக எதிரொலி செய்தன. எந்த போரை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார் மோக்ஷர். எனது மூதாதை, மகாராஜா மெதுவாக சொன்னார். ஆமாம் என்றார் மோக்ஷர். அதுதான் சிங்கம் என்றார் மகாராஜா. உமது மூதாதை சிங்கமா என்று வினவினார் மோக்ஷர். சிங்கத்தின் புதல்வர்,
அவருடன் நான் போரிடுகையில் என்று சொற்களை முடிக்கவில்லை மகாராஜா. தந்தையுடன் போரா என்று வினவினார் மோக்ஷர். காலாகாலத்தில் தந்தை சிம்மாசனத்தை விடாதிருந்தால் போரிடாமல் என்ன செய்வது என்று வினவினார் மகாராஜா. விஷயம் முற்றி போவதை உணர்ந்த மோக்ஷர் மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்து அர்த்தரையும் எழுப்பினார். அர்த்தரே, எழுந்திரும் என்று. கண்களை திறக்காமலேயே கேட்டார் அர்த்தர் எதற்கு என்று. மன்னர் பாதங்களில் வணங்க என்றார் மோக்ஷர். மன்னருக்கு தான் பாதங்கள் இல்லையே என்றார் அர்த்தர் குரலில் நடுக்கம் தெரிய. பாதகம் இல்லை, கணுக்கால்களில் விழுவோம் என்றார் மோக்ஷர். அர்த்தர் மெல்ல கண்களை திறந்து சாஸ்திர விரோதம் என்றார். என்ன சாஸ்திரத்தை கண்டீர் என்று மிரட்டினார் மோக்ஷர். திருவடிகளில் விழத்தான் சாஸ்திரம் இருக்கிறது, கணுக்கால் குச்சிகளில் விழ சாஸ்திரம் கிடையாது என்றார் அர்த்தர். பழைய மகாராஜா பெரிதாக நகைத்தார். அர்த்தரே, உமக்கு சாஸ்திரத்தின் அர்த்தம் தெரியவில்லை. கால்களில் எங்கு வேண்டுமானாலும் பணியலாம், மகாராஜாவுக்கு முழங்கால் மட்டும் இருந்தால் முழங்கால்களில் பணியலாம் என்று விளக்கிய மகாராஜா சரி சரி எழுந்திருங்கள், நேரமாகிறது என்றார். எதற்கு நேரமாகிறது என்று கேட்டார் மோக்ஷர். இந்த அரண்மனையின் ரகசியங்களை காட்ட, சிவப்பு ஜோதியில் உங்களை நீராட்ட என்றார் மகாராஜா. ஐயோ வேண்டாம் என்று கதறினார் மோக்ஷர். ஏன், அதில் நீராட எத்தனை பேர் தவம் கிடக்கிறார்கள் தெரியுமா என்று மகாராஜா சட்டென்று திரும்பினார். அதை பார்த்தவர்கள் திரும்பியது கிடையாதாம் மகாராஜா, எங்களுக்கு அது வேண்டாம், நாங்கள் ஆற்றிலாவது குளத்திலாவது என்று அர்த்தர் வார்த்தையை முடிக்கும் முன்பு ஆற்றில் குளத்தில் விழுந்து சாவது கூடாது, அப்படி செத்தால் என்னை போல் பிசாசாக அலைவீர்கள் என்று மகாராஜா தெரிவித்தார். அப்படியானால் தாங்கள் பிசாசுதானா என்றார் மோக்ஷர். ஆம், அதனால் என்ன என்று மகாராஜா கேட்டார். மகாராஜா, நாங்கள் இப்படியே இருந்து விடுகிறோம் என்றார் அர்த்தர். நீங்கள் இப்படியே இருந்தால் எனக்கு துணை ஏது என்று மகாராஜா கேட்டார். அவன்தான் சிற்பி இருக்கிறானே என்று மோக்ஷர் சமாளிக்க பார்த்தார். அவன் எனக்கு குருவாய் இருக்க முடியாதே என்றார் பழைய மகாராஜா. உமக்கு குரு எதற்கு மகாராஜா என்று வினவினார் அர்த்தர். அர்த்தரே, ராஜசபை என்றால் குரு, மந்திரி, ஒரு விதூஷகன், பிரதானி, சேனாதிபதி, சாமரம் வீச 2 பேர் வேண்டாமா என்று மகாராஜா கேட்டார். வேண்டியதுதான், இத்தனை பேருக்கு எங்கே போவது என்று மோக்ஷர் கேட்டார். பயப்பட வேண்டாம், நாளைக்குள் இன்னும் 4 பேரை சேர்த்து விடுகிறேன் மகாராஜா திட்டமாக சொன்னார். அதாவது, மோக்ஷர் சந்தேகத்துடன் கேட்டார். கொன்று வருகிறேன், அந்த பிசாசுகளையும் சேர்த்துக் கொள்வோம், சபை பூர்த்தியாகிவிடும் என்ற மகாராஜா சட்டென்று திரும்பி நடந்து பழைய இடத்திற்கு சென்று உட்கார்ந்து கொண்டார். அந்த சமயத்தில் சிற்பி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து உட்கார்ந்திருந்த 2 துறவிகளையும் கவனித்தார். உயிர் வந்துவிட்டதா? சரி, இதை குடியுங்கள் என்றான் பாத்திரத்தை நீட்டி. அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் மோக்ஷர். அமிர்தம் என்றான் சிற்பி. எனக்கு எதற்கு அமிர்தம் என்று கேட்டார் மோக்ஷர். அருவமாக என்றான் சிற்பி. தனது பற்களை காட்டினான் வெறியுடன். ஐயோ, விஷம் விஷம் என்று கூவினார் அர்த்தர். மனிதன் உள்ளத்தில் இருக்கும் விஷத்தை விட கொடிய விஷம் கிடையாது என்ற சிற்பி தனது முழங்கால்களை மோக்ஷர் மீதும் அர்த்தர் மீதும் வைத்து அவர்களை மல்லாக்க செய்து முதலில் மோக்ஷர் வாயில் அமுத பாத்திரத்தை வைத்தான். அவர் பல்லை இருக்க மூடி கொண்டிருக்கவே அந்த பாத்திரத்தின் விளிம்பினாலேயே வாயை திறந்து மதுவை ஊற்றினான். அடுத்து அதே மாதிரி அர்த்தருக்கும் புகட்டினான். மிக மிக இனிமையாய் இருந்ததை மோக்ஷர் சுவையிலிருந்து புரிந்து கொண்டார். அர்த்தர் அதை அருந்தி சொட்டை விட்டார் நாக்கினால். இன்னும் கொஞ்சம் கொடு என்று இருவருமே கை நீட்டினார்கள். முடியாது, இதுவே அதிகம் என்ற சிற்பி அவர்கள் மார்பிலிருந்து எழுந்து ஓடினான். அர்த்தரும் மோக்ஷரும் தங்கள் உடம்பில் புது வேகம் பிறப்பதை உணர்ந்து எழுந்தனர். சிற்பியை பிடிக்க ஓடினார்கள். சிற்பி மகாராஜாவை சுற்றி ஓடினான். 2 வழுக்கைக்கலை சாமியார்களும் அவனை துரத்தினர். இப்படி மூவரும் மகாராஜாவை பிரதட்சணம் செய்து ஓடிக்கொண்டிருக்கையிலேயே 2 துறவிகளின் கண்களும் திடீரென பார்வை இழந்தன. இருவரும் மயக்கமுற்று நிலத்தில் சாய்ந்தனர். அவர்கள் மயக்கத்தில் எத்தனை நேரம் படுத்திருந்தார்களோ அவர்களுக்கே தெரியாது. அந்த மயக்கத்தில் இருக்கையில் மோக்ஷர் பல கனவுகளை கண்டார். வங்கத்திலிருந்து வந்த சிம்மலன் கதை அவர் சித்தத்தில் வலம் வந்தது. மிக பயங்கரமான விசித்திரமான கதை அது. அதை தொடர்ந்து வந்தது ஓர் ஒளிப்பிழம்பு. சிவந்த பெரிய ஒளி நெருப்பு போல் விரிந்து எங்கும் வியாபித்தது. பெரும் நெருப்பு, கடும் சிவப்பு, கதிர்கள் எங்கும் விரிந்தன. அற்புதமான அனுபவம், அத்துடன் பயங்கர அனுபவம். அந்த ஒளியிலிருந்து எழுந்த சிங்கம் ஒன்றும் அவரை நோக்கி வாயை திறந்து கொண்டு வந்தது. அதன் வாயில் ஒரே ரத்தம். சிவப்பு ஜோதி அந்த இரத்த சிவப்பை 1000 மடங்கு அதிகப்படுத்தியது.